என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் இந்த யோகா அல்லது மூச்சு பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகமாக கவனம் செலுத்துறதில்லை. நடைமுறை வாழ்க்கையில் இயல்பாக நம்மளுடைய சிந்தனைகள் மற்ற விஷயங்களை நம்ம நெறிப்படுத்தி முறையாக வச்சுக்கிட்டோம்னாவே நமக்கு வந்து இயல்பாக தேவையான விஷயங்கள் நடக்கும். யோகாங்கிற முறையில் வந்து ஒரு குறிப்பிட்ட பயிற்சிகளை தொடர்ந்து செய்கிறது மூலமாக அது பெருசாக ஒன்றும் நன்மை கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா அந்த இப்போ நான் உட்காந்துருக்கேன், இது எனக்கு வந்து வசதியான போஸ்டர். எனக்கு இதே மாதிரி உட்காந்தா வசதியாக இருக்கும், உடல் தொல்லைகள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா என்ன நிலை? அது மாதிரி சில நேரங்களில் தேவையில்லாதெல்லாம் செஞ்சு ஏகப்பட்ட பயிற்சிகளை செஞ்சு உடம்புக்கு எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நேரம் தவறி செய்கிறாங்க. காலை நேரத்தில் தொடர்ந்து ஒரு 10 பயிற்சி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு தேவையில்லாத விஷயங்களை தொடர்ந்து செய்யும்போது நிறைய பாதிப்புகளுக்குள்ளாகிறாங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு நிறையா யோகா மாஸ்டர்ஸு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி பெரிய அளவில் வளர்ந்தவங்க கூட சில பயிற்சிகள் குண்டலினி சக்தி கூட்டுறோம் அப்படிங்கிறது, அதே மாதிரி வந்து சில தவறான அணுகுமுறைகள்னால அவங்களோட பயிற்சியே அவங்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்குது. வளர்ந்ததுனால அதை மாற்றிக்கிறதுக்கு அதை உருவாக்குனவங்களும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதில் பாதிக்கப்பட்டவங்களும் பதில் சொல்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணீர் குடிக்கிறது. காலையில் 1,4 லிட்டர் தண்ணி குடித்தா உடம்பு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பானிய சொன்னாங்க. எல்லோரும் செஞ்சாங்க. ஆனால் அதனுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே கடுமையான மலச்சிக்கலும் சிறுநீரக பாதிப்புகளும் வந்தது. அந்த பிரச்சனை தனக்கு வந்தது, அதனால் இந்த பயிற்சி செய்ய வேணாம்னு அதை கண்டுபிடிச்சி அதை சொன்ன பிறகு கூட இன்னும் விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்கள் இருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லாமே. இப்போ சில விஷயங்கள் வந்து ஆசன வாயை சுருக்கி விரிக்கிற பயிற்சிகள்லாம் வந்து கடுமையான பிரச்சனைகளை, பெருங்குடல் பாதிப்புகளை உருவாக்குது. ஆனால் அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க அதை பற்றி பாதிப்புகள் இருந்தால் கூட மற்றவங்கள்ட்ட சொல்கிறது கிடையாது. திருப்பி அதை கட்டாயப்படுத்தி செய்ய சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பயிற்சிகள் வந்து முழுமையாக இருக்கிறது இல்லை, அறகுறையாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி பயிற்சிகளை தேடி போகிறத விட ஒரு அழகாக ஒரு 5 நிமிடம் ஜென் டான்ஸ் மாதிரி மென்மையான அசைவுகளை நீங்களாக உருவாக்கலாம். உங்களுக்கான அசைவுகளை நீங்களே உருவாக்கி ஒரு சின்ன நடனம் மாதிரி ஒரு அமைதியாக ஒரு நிமிடம் நின்றுட்டு கேட்குற சத்தங்களையும் நம்ம மேலே மோதுகிற காற்றையும் எல்லாத்தையும் ஒரு இசை மாதிரி எடுத்துக்கிட்டு அப்படியே மென்மையான அசைவுகளை உருவாக்குறோம். ஆரம்பத்தில் அது ஏதோ வந்து நம்மளாக முயற்சி பண்ணி தான் செய்ய வேண்டியிருக்கும். ஒரு 10-15 நாள் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நடனம் உருவாகும். ஒரு 5 நிமிடம் போதும் நம்ம இந்த பிரபஞ்ச ஆற்றலை வாங்குறதுக்கும் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கும் அது அற்புதமான விஷயமா அது மாறிடும். மென்மையான ஒரு அசைவே போதும், அந்த பிரபஞ்ச ஆற்றல் முழுமையாக அதோட கனெக்ட் ஆகிடலாம். நம்ம அது செஞ்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அது செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஜென் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிரபஞ்ச நடனம்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.